ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது நம்மளோட அண்டமானோட ஃபர்ஸ்ட் டே வீடியோ. அண்டமான்லேருந்து நம்ம ஷிப்பு இறங்கிட்ட உடனே ரூமுக்கு போனோம். ரூம் பார்த்துக்கிட்டு ரூமில் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே ரெண்டல் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ரெண்டல் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புனப்போ ரூம்காரங்கிட்டே கேட்டோம். ரூம்காரங்கிட்டே கேட்டால் அவங்களே கொஞ்சம் சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் ஒரு 2-3 இடத்துல கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து ரெண்டல் வெஹிக்கிள்ஸு ஒரு இடத்துல ஒரு காஸ்ட் வைஸாக இருக்குது. ஒரு இடத்துல 400 வாங்கினாங்க, ஒரு இடத்துல 500 வாங்கினாங்க. வண்டி பெட்டர் கண்டிஷனாக இருக்கிறத பொறுத்து அந்த மாதிரி காஸ்டர்ஸ் வாங்கினாங்க. நீங்கள் அது ஒரு வாட்டி ப்ரீ செக் பண்ணிக்கோங்க. ப்ரீ செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புக் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் கோவாவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இங்கே கூட. நெக்ஸ்ட்டு ரூம் விஷயத்துக்கு வந்தோன்னா, ரூம் ரெகுலர் நம்ம எப்படி புக் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். நம்ம ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று காமிக்கணும். ஆனால் அங்கே எல்லாரோட ஐடி ப்ரூஃபும் கேட்டாங்க. எல்லாரோட ஐடி ப்ரூஃப் ப்ரொவைட் பண்ணிவிட்டு நாங்கள் ரூம் புக் பண்ணிக்கிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் அவங்ககிட்டயே கேட்டுட்டு அந்த ரெண்டல் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ரெண்டல் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டதுக்கப்புறம் அங்கே நம்மளுக்கு ஸ்பாட்டுன்னு தெரியாதுல்ல. அதனால் நம்ம வந்து இன்னைக்கு வந்து கவர் பண்ணுற இடம்னா ஃப்ளாக் ஹோஸ்ட் பண்ண ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே. அப்புறம் வந்து சிடியாட்டப்பு, முந்தே பஹாட் அப்படின்றது 3 பிளேசஸ் வந்து நம்ம இன்னைக்கு கவர் பண்ணோம். அந்த இதில் இந்த லாஸ்ட் எட்ஜில் உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் மொத்தம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குள்ளே மொத்தமாக நைட்டு முடிஞ்சு. அன்றைக்கி நைட்டே போயிடுச்சு, ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. நாங்கள் அப்புறம் அங்கே பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு சின்ன பார்க் இருந்துச்சு, அந்த பார்க் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போனோம். இதுக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா பிளைனாக போகிற ரோட்ஸ் மட்டுமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை விட அங்கே இருக்க ஜெர்னி கூட அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நேச்சரிஸ்டிக்காக மொத்தமாக செடியாக இருந்து சூப்பராக இருந்துச்சு. லைக் எனக்கு என்னவோ கேரளாவில் இருந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஆனால் மொத்தம் ஓவராலான்றது அந்தமான் சூப்பர் பிளேஸாக இருந்துச்சு சுற்றி பார்க்க. டோட்டலாக சிட்டி லிமிட் அவுட்டருக்கு போயிட்டே இருக்கும்போது ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஸ்ரீ விஜயாபுரம், அது ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு. அதை கொஞ்சம் கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே ரன்னிங்லேயே தான் போயிட்டோம். இதோ பாருங்கள், இது ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனு. ஆனால் உள்ளே நம்மளுக்கு யாருக்குமே அலோடு இருக்காது கண்டிப்பாக. அப்படியே போயிட்டே இருந்தோம். இங்கே சிட்டி லிமிட்ஸை தாண்டி அதுக்கப்புறம் வந்து மொத்தமே ஒரு லைக் வில்லேஜ் மாதிரி இருந்துச்சு. அங்கே ஓவராலாக கொஞ்சம் 200 கிலோமீட்டர்ஸ் தான் அப்படின்றனால மொத்தமாக சிட்டின்றது ரொம்ப ஷார்ட்டாக தான் இருந்துச்சு, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தது எல்லாமே மொத்தமாக லைக் வில்லேஜ் மாதிரியே தான் இருந்துச்சு. ஃபுல் க்ரீனரி, மொத்தமாக க்ரீனரியாக தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் சொன்னல, அது ஃபுல்லாக வந்து இதில் நான் வீடியோஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். அதில் வந்து நான் ஃபுல்லாக வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். அதில் நீங்கள் கூட ஒரு வாட்டி செக் பண்ணலாம். இது வந்து பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடு இதெல்லாம் அவ்வளோ தான் அவுட்ரு விஜயாபுரம், அதான் போர்ட் பிளேயர் எல்லாம் தாண்டிட்டு வில்லேஜுக்குள்ளே வந்துட்டோம். சிடியாட்டப்புன்றது ஒரு 15 கிலோமீட்டர் ஆர் 20 மேபி, கரெக்டாக ஞாபகம் இல்லை, அந்த கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் இருந்துச்சு. 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சிட்டி லிமிட் வந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் டு 8 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே சிட்டி லிமிட் எதுவுமே இல்லை. மொத்தமாக லைக் இந்த மாதிரி தான் இருந்துச்சு மொத்தம். இன்னும் அங்கே உள்ளே போக போக சிடியாட்டப்புலேருந்து முந்தே பஹாடு போகிற இடத்துலலாம் கூட ஃபுல்லாகவே மொத்தம் பெரிய பெரிய செடியாகவே வந்துச்சு. அங்கே லைக் ஷேடோவே விழாத அளவுக்கு, சன்னே வராத அளவுக்கு பெரிய பெரிய செடிங்கள்லாம் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே இதில் பார்த்தீங்கன்னா சிடியாட்டப்பு 11 கிலோமீட்டர்ஸ் வரும். 11 கிலோமீட்டர்ஸ் கிட்டக்கு ரீச் ஆகிட்டோம். இது ஏதோ ஜாப்பனீஸ் பங்க்குன்னு சொன்னாங்க. இது பற்றி எனக்கும் தெரியல. ஆனால் நாங்கள் இங்கே எதையும் நிற்க வைக்கல. ஏன்னா இங்கே ஏதோ குரோக்கடைல்ஸ் எல்லாம் வரும் அப்படின்றது வார்னிங் சொல்லியிருந்தாங்க. அந்த முந்தே பஹாடில் கூட குரோக்கடைல்ஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக டைமிங் எல்லாமும் சொன்னாங்க. அது முந்தே பஹாடில் வந்து டைமிங்ன்றனால அந்த டைமிங் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நான் எங்கேயும் ஸ்டாப்பே பண்ணல. ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லலாம் அந்த வியூ எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. இது சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் வேணும். நம்ம போனதே லேட் ஆகிடுச்சு. லேட் ஆனதுக்கப்புறம் நம்ம அங்கே ரூம் செக்இன் பண்ணிட்டு அப்போ கூட நாங்கள் ரூம் செக்இன் பண்ணிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக தான் கிளம்பணும். அதுக்கப்புறம் கூட ஆனால் இங்கே எங்கேயும் ஸ்டாப் பண்ண முடியாத அளவுக்கு தான் சுச்சுவேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக ரீச் ஆகணும்ல ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு, அதனால இங்கே எங்கேயும் ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே ரன்னிங்லேயே போயிட்டோம். இந்த ஃபுல் வீடியோ வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அது எதுவுமே கட்டும் பண்ணல, எதுவும் பண்ணல. அது மொத்தம் கிளியராக அப்படியே தான் விட்டுட்ருக்கேன். இங்கே பக்கத்தில் சின்ன சின்ன பார்க்ஸு அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. பார்க் எல்லாமே எதுக்கும் விசிட் ஆகலை. எக்ஸைட்மெண்ட் எல்லாமே அந்த லாஸ்ட் ரோட் ஆஃப் அண்டமான் அதுதான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு அங்கேயே போயிடலாம் அப்படின்ட்டு அந்த அங்கேயே
ரொம்ப ஸ்பீடாக போயிட்டோம். ஏன்னா நாங்கள் போகிற டைமுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு வேற சொன்னாங்க. அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எங்கேயுமே நிற்கவும் வைக்கல. ஃபைனலாக நம்ம வந்து ரொம்ப கிட்டக்கு வந்துட்டோம். ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. இது வந்து மார்னிங் டைமில் தான் உங்களுக்கு அந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் உள்ளுக்கு இருக்கும். நைட் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நைட் டைமில் ரொம்ப ஃப்ரண்ட்டுக்கு இருக்கும் தண்ணி எல்லாமே. இங்கே ரைட் ஹேண்ட் சைட்லையும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ரைட் ஹேண்ட் சைட்லையும் அதே மாதிரி தான் சேம் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே போர்டு கூட முடிஞ்சு இந்த விஜயாபுரம் அப்படின்றது அந்த போர்ட் பிளேயர்ன்ற விஜயாபுரம் வந்து ரோடு வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. இதோ ஃப்ரண்ட்ல காமிப்போம் பாருங்க. அங்கே சிடியாட்டப்புக்கு அங்கே லெஃப்ட் எடுத்துக்கணும். இதோ நான் சொன்னது இல்லை, இங்கே தண்ணி, இந்த தண்ணி வந்து நைட் ஆச்சுன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும் ஃபுல்லாகவே. இது லாஸ்ட் ரோடு. இதுக்கு மேலே ரோடே இல்லை, இதோட க்ளோஸ். அண்டமான்ன்றது இதோட எண்ட் ஆகும். நாங்கள் வந்து அங்கே லெஃப்ட் எடுக்கணும். இப்போ நாங்கள் யூட்டர்ன் பண்ணிட்டு அப்புறம் ரைட் எடுக்கிறோம் பாருங்க. இங்கேருந்து சிடியாட்டப்பு போகணும். சிடியாட்டப்புன்றது ஒரு 1/2 கிலோமீட்டரு அப்படிதான், கிட்டே தான். இங்கே பயாலஜிக்கல் பார்க் ஒன்று இருக்குது. அந்த பார்க் நாங்கள் போகிறதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் எதுவும் விசிட் ஆகலை. நீங்கள் யாராச்சும் போகிறப்ப செக்இன் பண்ணுங்க. அங்கே வந்து பயாலஜிக்கல் பார்க்கில் வந்து லைக் மியூசியம், மினி மியூசியம் அப்படின்னு சொன்னாங்க. அண்டமானில் இருந்தது இங்கே ஷிஃப்ட் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இதுதான் சிடியாட்டப்பு. சிடியாட்டப்புல ரீச் ஆகிட்டோம். அந்த சிடியாட்டப்புல தான் அந்த பயாலஜிக்கல் பார்க் கூட இருக்குது. ஆனால் சிடியாட்டப்புல வந்து நம்ம இன்னும் டைம் இருக்குது அப்படின்னா முந்தே பஹாட் பீச்சுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே 5K க்ளோஸ். 5க்கு அப்புறம் யாருமே அலோடே இல்லை. நான் சொன்னேன்ல, அதுக்கு இதோ பெரிய பெரிய செடிங்கெல்லாம் இதோ இங்கே தான் ரொம்ப பெருசாக இருக்கும் செடி வந்து. அதான் அமேசான் ஃபாரஸ்ட்ல அப்படின்னு சொன்னல, அந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஆனால் அவ்வளோ லெவலுக்கு நானும் பார்த்ததில்லை. எனக்கு நான் லைக் புக்ஸ் அண்ட் நியூஸஸ்ல பார்த்த மாதிரி தான் ரொம்ப பெரிய பெருசாக செடிங்க இருந்துச்சு. நேச்சர் லவர்ஸ்க்கு 100% ரொம்ப எப்படி எக்ஸ்ட்ரீமாக ஹாப்பினஸாக கொடுக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஏன்னா 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா குரோக்கோடைல்ஸ் வரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. இதுதான் முந்தே பஹாடோட என்ட்ரன்ஸ் வந்து இங்கே பாருங்கள், பெரிய பெரிய செடிஸ் எல்லாம் இருக்கும். செடிங்கெல்லாம் உள்ளே வந்து நம்மளுக்கு 5 மணிக்கு ஏன் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா எல்லாமே குரோக்கோடைல்ஸ் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போனப்போ எதுவுமே இல்லை, எதுவும் வரல கூட. ஆனால் வந்து 5 மணிக்கு மேலே சன்செட் ஆகிடும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக அலோ இல்லை அப்படின்னாங்க. நாங்களும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவும் எடுத்தது. ஏன்னா நாங்கள் போகிறதுக்குள்ளே 5 ஆயிடுச்சு. அதனால் வெளியே போங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதனால் ஒரு சின்ன வீடியோவாக மட்டும் இதை எடுத்தேன். இன்னும் கிளியராக வேணும்னா வேறு வீடியோஸில் கூட இருக்குது, செக் பண்ணுங்கள். அது முடிச்சுட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இங்கே போயிடுங்க சன்செட் ஆகிற டைமுக்கு அப்படின்ட்டு சிடியாட்டப்பு அமைச்சிட்டாங்க. இது சிடியாட்டப்புல எடுத்தது. சன்செட் ஆகிற டைமுக்கு இங்கே வந்தோம். இங்கே கூட என்ன பண்ணாங்கன்னா இங்கே வந்து கரெக்டாக 6 வரைக்கும் தான். இங்கே கூட குரோக்கோடைல்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி, அதுக்குள்ளே 1 hour டைம் இருக்குது அப்படின்றனால கேங்கெல்லாம் பேக் டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக உட்காந்துட்டு இருந்தோம். மொத்தமாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வியூ பாயிண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு. ஆனால் நீங்கள் யாருன்னா பிளான் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் எர்லியாக பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் பண்ண மிஸ்டேக் பண்ணாமல் கொஞ்சம் எர்லியாக பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக ரொம்ப உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். நாங்கள் கொஞ்சம் ரஷ்ஷியாக கிளம்பலாம் அப்படின்ற மாதிரியே தான் கிளம்பிட்டு இருந்தோம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் டைம் முன்னாடியே பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சன்செட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். வியூஸ் மட்டும் சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடம். நாங்கள் எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணிட்டு ஒரு 2-3 வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் ஸ்டார்ட் ஆகிட்டோம். நான் இது அந்த ஃப்ளாக் பாயிண்ட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு சரௌண்டிங்ஸ் மேப்பில் செக் பண்ணோம். செக் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி டே 1 அதோடய முடிய போகுது. இந்த ஃப்ளாக் பாயிண்ட் பார்த்துக்கிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பார்க் பார்த்துக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி. சரி, அங்கேயே பிளான் பண்ணிவிட்டு சரி ஓகே, அவங்களும் கத்திகிட்டே இருந்தாங்க அங்கே கிளம்புங்க அப்படின்ட்டு. சரி ஓகே, ஓவராலாக லாஸ்ட்டாக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இன்னும் கிளம்பியாச்சு. கிளம்புனும் போது சரி ஒரு சின்ன டீ பிரேக்காக நிற்க வச்சோம். டீ பிரேக்கில் நிற்க வச்சப்போ தான் கேங் சும்மா இருப்பாங்களா, லைட்டு இல்லை வெளிச்சம் இல்லை அப்படின்றத வாட்டர் பாட்டிலை ஸ்க்ரோல் பண்ணி மொபைல் வச்சு அந்த மாதிரி ப்ளூவிஷாக ஆனால் ஒரு கிளாசிக் லுக்காக இருந்துச்சு. இதெல்லாம் அங்கே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் சில் பண்ணிவிட்டு முடிஞ்சு ஃப்ளாக் பாயிண்ட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுதான் அந்த ஃப்ளாக் பாயிண்ட்டு. நாங்கள் வரத்துக்குள்ளே இருட்டிருச்சு. அந்த இருட்டில் நம்ம வீடியோஸ் எது எடுத்தாலும் வரல. அந்த ஃப்ளாக் பாயிண்ட் கிட்ட வந்து லைட்டிங் எல்லாம் நல்லா இருக்கிற இடத்துல வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு வந்து இங்கெல்லாம் மெயின்டெனன்ஸு
கண்டிப்பாக இது மென்ஷன் பண்ணி ஆகணும். அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த ஃப்ளாக் பாயிண்ட் கிட்ட மட்டும் இல்லை, இந்த சரௌண்டிங்ஸ் எல்லாமே இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இன்னொரு பார்க் இருக்குது. அந்த பார்க்குக்கு போகிற வரைக்கும் கூட அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அந்தமான் மொத்தமே அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. இது 1943 அப்படின்றதுக்காக டிசம்பர் 30 1943ல நேதாஜி சந்திரபோஸ் அவர்கள் வந்து இங்கே வந்து அந்த கொடியை ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் அதை பற்றி இன்டெப்த்தாக போல, நான் ஜஸ்ட் அது ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸு அது பார்க்கலாம் அப்படின்றதுக்காக போனேன். இது பற்றி டெப்த்தாக தெரிஞ்சிருந்தா லைக் யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு இதோட அவ்வளோ டெப்த்தாக எனக்கும் தெரியல. ஆனால் நான் இது எக்ஸ்ப்ளோர் பண்ணது மட்டும் வச்சுருக்கேன். ஒரு வாட்டி இது செக் பண்ணுங்கள். இதோட சரௌண்டிங்ஸ் எல்லாம் ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிளேசஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணதும் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணாங்க. அங்கே நம்ம இந்தியாவோட எல்லாவோட லெட்டர்ஸும் வச்சு பேர் நேம்ஸ் எல்லாம் எழுதியிருந்தாங்க. இது என்ன எழுதியிருக்காங்கன்னு கூட நான் அவ்வளோவா இதுவும் பண்ணல. அது பார்த்துக்கிட்டு அப்படியே நாங்கள் வாக்கிங்லேயே போயிட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் ஒரு பார்க் ஒன்று இருந்துச்சு. அந்த பார்க் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து தான் நீலி ஐஸ்லாண்டுக்கு, ரோஸ் ஐஸ்லாண்டுக்கு ஷிப், அதான் அந்த படகுகள் சின்னதாக இங்கேருந்து தான் போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அது அங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் டு ½ hour ரைடு தான். அங்கேருந்து போகிறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் போகிற டைமுக்கு எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடெல்லாம் தண்ணிக்கு மேலே ஒரு கேபிள் இது மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அது மேலெல்லாம் நின்றுட்டு இந்த வியூஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஃப்ளாக் ஹோஸ்ட் பண்ணதும் இந்த தூரத்துலேருந்து வீடியோ எடுத்தோம். இங்கே வந்து கொஞ்சம் லோக்கல் பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்க இந்த ஸ்குவிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் மேலே இருந்துச்சு. அந்த ஸ்குவிட்ஸ் பிடிச்சிட்டு இருந்ததை கொஞ்சம் வீடியோவாக எடுத்திருக்கோம், அது பாருங்கள். ஆனால் நான் இது ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்குவிட்ஸ் எல்லாம் பிடிச்சது பார்த்தது. டே 1 வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நாங்கள் வந்ததே மத்தியானம் வந்தோம். மத்தியானம் வந்துட்டு ரஷ்யாக மொத்தமாக செக் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிட்டு வந்ததுக்கே டைம் ஆகிடுச்சு. இதோட டே 1 வீடியோ முடிஞ்சு. டே 1ல் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணது என்னென்னா, ஃப்ளாக் பாயிண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், ப்ளஸ் இந்த ஒரு பார்க்கு, அப்புறம் வந்து அங்கே சிடியா டப்பு, முந்தே பஹாட், இது 4 எக்ஸ்ப்ளோர் பண்ணது. நெக்ஸ்ட் டே 2 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.